ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா, முருங்கைக்கீரை சூப் தாங்க. இந்த சூப் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கை இலை லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி தான் குட்டியாக இருக்கும். இதோட காம்பெல்லாம் நீக்கிட்டு எல்லா இலையும் உருவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கீரையில் குட்டி குட்டியாக ஒரு பூச்சியும் மஞ்சள் கலரில் லீவ்ஸும் இருக்கும். அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ணி உருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது சூப் பண்ணுறதுக்கு ஒரு கையளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கீரை வேக வைக்கிறதுக்கு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு சின்ன 4-5 வெங்காயம் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா காய்ந்த மிளகாவே சேர்த்துக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு இலை, பட்டை, சோம்பு எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. பாருங்கள், கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் பட்டை, இலை, சோம்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா காஞ்சதும் காரத்துக்கு பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இது கூட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வாசத்துக்கு இது கூட லைட்டாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வேக வச்சுருக்க கீரை சூப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கீரையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வாட்டர் சேர்த்துருக்கனால சால்ட் கம்மியாகிடும். அதனால் லைட்டாக சேர்த்துட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுவையான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.